குடிமனை பட்டா கிரைய பத்திரம் வழங்கிட வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? லாவண்யா, சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் நீண்ட காலமா குடியிருக்கும் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும். அதே போல அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசு கொடுத்த மாற்று இடத்தில் வீடு கட்டி குடியிருப்பவர்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளை தவிர்த்து பயன்பாடற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும். கோவில் நிலங்களில் குடியிருக்கும் மக்களை வெளியேற்றுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் முதலமைச்சரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கொட்டுமலையிலும் ஆயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். முன்னதாக இந்த கோரிக்கை அடங்கிய மனுவினை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கொடுத்தார். அதன் பிறகு தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி மற்றும் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த கொட்டுமலையிலும் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.